Tamtut நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா வீடியோவை ஃபாஸ்டா எப்படி எடிட் பண்றது. அந்த ஃபாஸ்டா எடிட் பண்றதுக்கு நாம என்னென்ன விஷயங்கள் பண்ணா ஃபாஸ்டா எடிட் பண்ண முடியும் அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நாம சொல்ற பாயிண்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும். ஜென்ரலாக ப்ரீமியர் ப்ரோவில் ஒர்க் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனே டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பான். இந்த டிஃபால்ட் ஒர்க் ஸ்பேஸ் அப்படிங்கிறது பிகினருக்கு, அதாவது நீங்கள் ப்ரீமியர் ப்ரோ ஃபஸ்ட்டு டைம் யூஸ் பண்ணுறீங்க அல்லது பேசிக்காக ப்ரீமியர் ப்ரோ யூஸ் பண்ண தெரியும் அப்படின்னா அந்த ஒர்க் ஸ்பேஸ் ஓகே. பட் உங்களை ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் மாற்றிக்கணும் அப்படின்னா உங்கள் ஒர்க் ஸ்பேஸை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி ரீஅரேஞ்ச் பண்ணி ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா வே பெட்டராக இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா பேசிக்காக இருக்கிற இந்த ப்ராஜெக்ட்ஸ், இந்த எஃபெக்ட்ஸ் இதெல்லாமே நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஏற்ற மாதிரி நான் இங்கே ஷிஃப்ட் பண்ணிப்பேன். இங்கே ஷிஃப்ட் பண்ணும்போது எனக்கு என்ன நடக்கும் அப்படின்னா என்னோட டைம் லைன் எக்ஸ்பேண்ட் ஆகும். அதாவது 0லிருந்து 100% வரைக்கும் என்னால் டைம் லைனை பார்க்க முடியும். ஜென்ரலாக இந்த இடத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறது அந்த இடத்த ஆக்குபை பண்ணிடும். ஸோ இந்த இடத்த ஆக்குபை பண்ணுற இந்த ப்ராஜெக்டை தான் நான் மூவ் பண்ணி சோர்ஸோடு ஆட் பண்ணிட்டேன். இப்போது எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக என்னோடய டைம் லைனை பார்க்க முடியும். இந்த ப்ராஜெக்டில் பின்ஸை க்ரியேட் பண்ணுவோம். பின்ஸை க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது பேசிக்காக நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு பின்னை க்ரியேட் பண்ணி பின்ஸுக்குள்ளே ஃபைல்ஸை ஆட் பண்ணுவோம். மியூசிக்கோ அல்லது எஃபெக்ட்ஸோ எஸ்எஃப்எக்ஸோ வேறு இமேஜஸோ என்ன நம்ம ஒர்க் பண்ணுறோமோ அது எல்லாமே என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு பின்குள்ளே இருக்கும். இந்த ஒரு பின்குள்ளே இருக்கிறது அப்படிங்கிறது எவ்வளோ கிளஸ்டர்டாக இருக்கும் அப்படின்னா நீங்கள் ஒர்க் பண்ணும்போது ஏதாவது ஒரு இமேஜோ அல்லது மியூசிக்கோ தேடணும் அப்படின்னா உங்களோட பின்ஸ்குள்ளே போய் தான் எடுக்கணும். வேறஸ் என்ன பண்ணால் இது ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா உங்களோட பின்ஸை ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸாக ஃபாலோ பண்ணணும். இது நான் பர்சனலாக யூஸ் பண்ணுற ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ். ஜென்ரலாக நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஒரு பின் க்ரியேட் பண்ணி அந்த பின்னுக்கு ரீநேம் பண்ண ஆரம்பிப்பேன். எப்படி ரீநேம் பண்ணுவேன் அப்படின்னா ரஷ்ஷு, சீக்வன்ஸு, இமேஜஸ்ஸு, ஆடியோ, எஸ்எஃப்எக்ஸு, எக்ஸ்ட்ரா. இந்த எக்ஸ்ட்ராங்கிறது நம்ம யூஸ் பண்ணுற லோகோஸோ வாட்டர் மார்க்ஸோ அது எல்லாமே எக்ஸ்ட்ராக்குள்ளே இருக்கும். பட் இந்த ரஷ் அப்படிங்கிறது நாம் யூஸ் பண்ண போகிற ஃபுட்டேஜ். இந்த ரஷ்க்குள்ளே நம்ம வேறு கைண்ட் ஆஃப் ஃபுட்டேஜ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஃபுட்டேஜுக்கும் அதுக்கான ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸை ஃபாலோ பண்ணணும். லைக் டே 1, டே 2, டே 3 ஆர் கேமரா 1, கேமரா 2, கேமரா 3 இந்த மாதிரி என்ன நேம் உங்களுக்கு வேணுமோ அந்த நேமை கொடுத்தீங்க அப்படின்னா அந்த ரஷ்ங்கிற பின்னுக்குள்ளே உங்களுக்கு இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர்ஸ் க்ரியேட் ஆகிடும். ஒரு பின்குள்ளே போனால் அந்த பின்குள்ளே அந்த ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும், உங்களால் ஈஸியாக ஆக்சஸ் பண்ண முடியும். வேறஸ் ஒரு பின்குள்ளே எல்லா ஃபைலையும் போட்டுட்டீங்க அப்படின்னா சர்ச் பண்ணுறது அல்லது எடுக்கிறது அப்படிங்கிறது டைம் ஆகும். இப்போது நான் எடிட் பண்ணும்போது ஒரு டைமும் நான் எஃபெக்ட்ஸ்க்கோ ஒரு டைமும் ப்ராஜெக்ட்டுக்கோ ஒரு டைமும் டைம் லைனுக்கோ அடுத்தடுத்த சீக்வன்ஸ்க்கோ மாறணும் அப்படின்னா ஒரு தடவையும் உங்கள் மவுஸ் பாயிண்ட்டை போயிட்டு கிளிக் பண்ணி கொண்டு போனீங்க அப்படின்னா அதுவும் உங்களோட டைம் எஃபிஷியன்சியை கம்மி பண்ணும். அப்போது நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கான ஷார்ட்கட்ஸை யூஸ் பண்ணணும். நான் டைம் லைனில் இருக்கேன். டைம் லைன்லேருந்து ப்ராஜெக்ட்டுக்கு போகணும் அப்படின்னா ஷிஃப்ட் 1 கொடுத்தீங்க அப்படின்னா டைரெக்டாக ப்ராஜெக்ட்டுக்கு போயிடும். நான் ப்ராஜெக்ட்லேருந்து எஃபெக்ட்ஸ் போகணும் அப்படின்னா ஷிஃப்ட் 7 கொடுத்தீங்க அப்படின்னா எஃபெக்ட்ஸ் போயிடும். உங்கள் டைம்லைன்லேருந்து எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா ஷிஃப்ட் 5 கொடுத்தா எஃபெக்ட்ஸ் கண்ட்ரோல் ஓப்பன் பண்ண முடியும். இந்த மாதிரி ஷார்ட்கட்ஸை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணி பழகிட்டீங்க அப்படின்னா உங்களால் டைம் எஃபிஷியன்சியை அதிகப்படுத்த முடியும். அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற உங்கள் எடிட் ஃப்ளோ அப்படிங்கிறது ஃபாஸ்ட்டாக இருக்கும். இப்போது நான் டைம்லைனில் வீடியோவை எடிட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இப்போ என்னோடய வீடியோ லென்த்து ஒரு 10 மினிட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ 10 மினிட்ஸ் வீடியோவை நான் ஒரு தடவையும் எடிட் பண்ணும்போதும் 0லிருந்து ஸ்டார்ட் பண்ணி ப்ளேபேக் பண்ணி செக் பண்ணேன் அப்படின்னா எனக்கான டைம் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது கம்மியாகிடும். அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எப்படியும் ஆரம்பிக்கும் போது நீங்கள் 0லிருந்து ஆரம்பிக்கும் போதே கண்டிப்பாக அதை ஒரு ஃப்ளோவில் தான் எடுத்துகிட்டு வருவீங்க. அந்த ஃப்ளோவை செக் பண்ணணும் அப்படின்னா 0லிருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் நீங்கள் எங்கே உங்கள் ப்ளேஹெட் வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து ஒரு 10 செகண்ட்ஸ் இல்லைனா 20 செகண்ட்ஸ் முன்னாடி போயிட்டு அங்கேருந்து ப்ளேபேக் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட டைம் எஃபிஷியன்சி இன்னும் பெட்டராக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து ப்ளே பண்ணி உங்கள் வீடியோவை செக் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களோட ஒர்க் எஃபிஷியன்சி அப்படிங்கிறது கம்மி ஆகும். ஏன்னா ஒருத்தரையும் ப்ளேபேக் ஆகும்போது நீங்கள் அதுக்கான டைமை ஸ்பெண்ட் பண்ண போகிறீங்க, பார்க்க போகிறீங்க, திருப்பியும்
எங்கே நீங்கள் விட்டீங்களோ அங்கேருந்து எடிட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி லூப்பில் ப்ளே பண்ணிகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த டைம் தேவையில்லாமல் லூஸ் ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த டைமை நீங்கள் குறைக்கணும் அப்படின்னா நீங்கள் எங்கே ப்ளே ஹெட் வச்சுருக்கீங்களோ அங்கேருந்து 10 செகண்ட்ஸ் முன்னாடி போயிட்டு அங்கேருந்து எடிட் பண்ணீங்க அப்படின்னா உங்களால் ஃபாஸ்ட்டாக ஒர்க் பண்ண முடியும். உங்கள் டைம்லைனில் ஆடியோ அப்படிங்கிற ஒரு போர்ஷன் இருக்கும். இப்போ இந்த ஆடியோ போர்ஷன் அப்படிங்கிறது வெறும் ஒரே ஒரு ட்ராக்கில் மட்டும்தான் நம்ம ஆடியோ யூஸ் பண்ணுவோமா அப்படின்னா, பேசிக்காக மியூசிக் வச்சு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரே ஒரு ஆடியோ தான் ஒர்க் பண்ணுவோம். மியூசிக் இல்லாமல் நம்ம ஒர்க் பண்ணுற நிறைய ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்னா, மியூசிக்கோட எஸ்எஃப்எக்ஸ் இருக்கும், மியூசிக்கோட வாய்ஸ் ஓவர்ஸ் இருக்கும், மியூசிக்கோட வாய்ஸ் இருக்கும், மியூசிக்கோட டைலாக்ஸ் இருக்கும். இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்சஸாக மியூசிக்கோட சில ஃபங்க்ஷன்ஸும் அல்லது வேறு கைண்ட் ஆஃப் ஆடியோ ட்ராக்ஸை யூஸ் பண்ணும்போது நமக்கு எந்த ஆடியோவை லிசன் பண்ணணும், எந்த ஆடியோவை மியூட் பண்ணணும், எந்த ஆடியோவை மியூட் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத உங்கள் ஆடியோ லேயரில் ஆடியோ ட்ராக்கில் பார்த்தீங்க அப்படின்னா எம்எஸ் அப்படின்னு 2 பட்டன் இருக்கும். எம் அப்படிங்கிறது மியூட், எஸ் அப்படிங்கிறது சோலோ. மியூட் அப்படிங்கிறது என்டையர் ட்ராக்கையே மியூட் பண்ணிவிடும். சோலோ அப்படிங்கிறது ஒரே ஒரு ட்ராக்கை மட்டும் ஆன் பண்ணிக்கும், மற்ற ட்ராக்கெல்லாம் அதுவே ஆஃப் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு 5 ட்ராக் ஆடியோ வச்சுருக்கேன் அப்படின்னா எனக்கு இந்த ட்ராக்கில் இருக்கிற இந்த பர்டிகுலர் எஸ்எஃப்எக்ஸோ அல்லது வாய்ஸோ டைலாக்ஸோ மட்டும் கேட்கணும் அப்படின்னா அந்த இடத்துல சோலோ ஆக்டிவேட் பண்ணிங்க அப்படின்னா மீதி எல்லா ட்ராக் என்ன ஆகிடும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக மியூட் ஆகிடும். அந்த ஒரே ஒரு ட்ராக் மட்டும்தான் உங்களால் லிசன் பண்ண முடியும். இது எம்எஸ் அப்படிங்கிற இந்த 2 பட்டனுக்குமான கான்செப்ட். ஸோ இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்களால் ஆடியோவை ஒரு தடவையும் மியூட் பண்ணி அன்மியூட் பண்ணி இந்த மாதிரி மவுஸை கிளிக் பண்ணி போகிறது அப்படிங்கிறது எல்லாமே அந்த டைம் கண்டிப்பாக சேவ் ஆகும். நான் சொன்ன விஷயங்களை மறக்காமல் உங்களோட எடிட் ஃப்ளோவில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருந்திருக்கும். நீங்கள் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கமெண்ட் பண்ண தான் எங்களை நாங்கள் இம்ப்ரூவைஸ் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.